தமிழக அரசு தற்போது ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அதாவது மருத்துவ படிப்புகளுக்கான தேசிய தகுதி தேர்வை எதிர்த்து சட்ட திருத்தம் கொண்டுவர தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. இது பற்றி நமது செய்தியாளர் சங்கரனிடம் கேட்கலாம். வணக்கம் சங்கரன். தமிழக அரசு தற்போது நீட் தேர்வை எதிர்த்து சட்ட திருத்தம் கொண்டு வர முடிவு செய்துள்ளது. அது பற்றி உங்களுடைய தகவல்கள். அதாவது தமிழகத்துல பொறுத்தளவுல கடந்த ஆண்டு வரை 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண் அடிப்படையில தான் எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் சேர்க்கை அட்மிஷன் நடந்துட்டு வந்தது. ஆனா இது வரக்கூடிய ஆண்டில் இருந்து இந்த நீட் தேர்வை எழுத வேண்டுமா அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்பட்டது. இது தொடர்பாக நாம் அதாவது கல்வித்துறை வட்டாரத்தில் மருத்துவ கல்வி வட்டாரத்தில் விசாரித்த போது ஒரு நம்பகமான தகவல்களை தற்போது காலையில் தெரிவித்தனர். அதாவது என்னன்னா, நீட் தேர்வை எதிர்த்து தமிழக அரசு சட்ட திருத்தம் கொண்டு வர முடிவு செய்துவிட்டதாகவும் தொடர்பான ஆவணங்கள் அனைத்தும் தயார் நிலையில் இருப்பதாகவும் இன்றோ அல்லது திங்கட்கிழமையோ சட்டப்பேரவையில் தற்போதைய சட்டப்பேரவையே சட்ட திருத்த மசோதா தாக்கல் செய்யப்படும் என ஒரு நம்பத்தகுந்த வட்டாரங்கள் உறுதியாக தெரிவிக்கின்றன. அதாவது தமிழக மாணவர்களுடைய நலனை கருத்தில் கொண்டு தமிழகத்தினுடைய உரிமையை காக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த சட்ட திருத்த மசோதா கொண்டு வரப்பட்டு உடனடியாக கவர்னர் மூலமாக ஜனாதிபதியினுடைய அனுமதிக்காக அனுப்பி வைக்கப்படும் என்றும் ஒரு தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இது ஒரு யூஜி கோர்ஸ், அதாவது எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் மட்டும் இல்லாம அதாவது இளங்கலை எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் படிப்புகள், அதே போல முதுகலை மருத்துவ பட்ட படிப்புகள் மற்றும் சிறப்பு மருத்துவ படிப்புகள், இந்த 3 கேட்டகரி இருக்கு. நம்ம அந்த 2வது கேட்டகரி பிஜி மற்றும் சிறப்பு மருத்துவ படிப்பு, இது ரெண்டுத்துக்குமே பாத்தீங்கன்னா தமிழக அளவுல மருத்துவ கல்வி இயக்குனர் அலுவலகமே தனியாக ஒரு நுழைவுத் தேர்வை நடத்தி அதன் அடிப்படையில அந்த இடங்கள் எல்லாம் பூர்த்தி செய்யப்படுகிறது. இந்த எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் படிப்புகள் பொறுத்தவரை 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடந்துட்டு வருது. இந்த 3 பிரிவுக்குமே சேர்த்து தமிழக அரசு ஏற்கனவே என்ன நடைமுறையை கடைபிடித்து வருகிறதோ அதே நடைமுறையை பின்பற்றி தமிழகம் தொடர்ந்து இந்த மருத்துவ கல்வி சேர்க்கையை நிரப்பும் எனவும் நீட் தேர்வில் தமிழகம் பங்கேற்காது, இதை நாங்கள் எதிர்க்கிறோம். தமிழகத்தினுடைய ஏற்கனவே என்ன நடைமுறை இருக்கிறதோ தொடர்ந்து கடைபிடிப்போம், நீட் தேர்வில் நாங்கள் பங்கேற்க மாட்டோம் என்ற தெளிவாக தெரிவிக்கும் வகையில் இந்த சட்ட திருத்த மசோதா தயாரிக்கப்பட்டிருப்பதாகவும் மிக விரைவில், அதாவது இன்றோ அல்லது திங்கட்கிழமைக்குள் இந்த சட்ட திருத்த மசோதா சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டு ஆளுநருடைய அனுமதிக்கும் பிறகு குடியரசுத் தலைவருடைய அனுமதிக்காகவும் அனுப்பி வைக்கப்படும் என்பது இந்த மருத்துவ கல்வி இயக்குநரக வட்டாரத்தில் ஒரு நம்பகமான தகவல்கள் நமக்கு தெரிவித்திருக்கின்றன. உங்களுடைய தகவலுக்கு நன்றி சங்கரன்.